புதுச்சேரியில் சின்ன காலாப்பட்டு பகுதியில் கடல் சீற்றத்தால் கடற்கரையொட்டி வசிக்கும் குடியிருப்பு வாசிகள் அச்சமடைந்துள்ளனர். விவரங்களோடு களத்திலிருந்து செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், அங்க கடல் சீற்றம் அதிகமாக இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கடல் சீற்றத்தினால அங்க என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? குடியிருப்பு வாசிகள்ல அச்சத்தோட இருக்கிறதா சொல்றாங்க. அவங்க இப்ப பாதுகாப்பான இடத்துல தங்க வச்சிருக்காங்களா? கரையிலேருந்து ரொம்ப கிட்டத்தட்ட 100 மீட்டர் வந்து தள்ளி நிற்கக்கூடிய ஒரு சூழல் தான். நம்ம கரையில் நிற்கிறோம். இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 50 மீட்டர் தாண்டினா கடல்லே போயிட்டு அந்த அலையில் காலெலாம் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த புயல் காரணமாக தற்போது வந்து இந்த பகுதியில் வந்து தண்ணீர் வந்து அதிக அளவு வந்து உட்புறம் வந்திருக்கக்கூடிய காட்சியை பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் அந்த பார்த்துருப்பீங்க, இங்கே ஒரு குடியிருப்பு இருக்குது. இந்த குடியிருப்பை தாண்டி தற்போது தண்ணி வந்து அலை வந்து அதிகமாக வரக்கூடிய காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வீடு வந்து இருந்தக்கூடிய 2 இங்கே வந்து தங்க வச்சிருப்பாங்க, வாடகைக்கு விடப்பட்டிருக்கிறது. அந்த வாடகைக்கு இருந்தவர்களை தற்போது அப்புறப்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. அந்த வீட்டையும் தாண்டி குடியிருப்புக்குள் தண்ணீர் பூந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம வந்து உணர முடிகிறது. இங்கே இருந்திருக்கக்கூடிய போட்டு ஓரமாக நிறுத்தி வச்சிருந்தாங்க. அத்தனை போட்டுமே தற்போது இங்கிருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் தள்ளி ரொம்ப பாதுகாப்பான முறையில் எடுத்து வச்சிருக்கக்கூடிய சூழலை பார்க்க முடிகிறது. அதுவும் ரொம்ப சிரமப்பட்டு எடுத்து வச்சிருக்காங்க. இந்த இடத்துல என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுகிறது பேசுவதற்காக இந்த பகுதியை சேர்ந்த சரவணன் என்பவருக்கு நம்மகிட்ட பேசலாம். சார் வணக்கம். இந்த தண்ணீர் வந்து எப்போது இந்த மாதிரி வந்து சூழ்ந்திருக்குது, அதை பற்றி நீங்கள் வந்து சொல்லுங்க. இந்த புயல் காரணமாக தான் அந்த தண்ணி கடல் அரிப்பு, ஏற்கனவே கடல் அரிப்பால் அது கடல் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வர ஆரம்பிச்சுது. இப்போ இந்த புயல் வந்த காரணத்தால் இன்னும் அதிகமாக தண்ணி உள்ளே வர ஆரம்பிச்சு போச்சு. இந்த தண்ணி வந்ததால் எங்களோட போட்டெல்லாம் பாதுகாப்பாக பண்ண முடியாத சூழ்நிலையாக வந்துச்சு. இப்போ அதுக்கு சேவ் பண்ணதுக்கான இடமும் நாங்கள் தவிக்கிறோம். அரசாங்கம் எந்த ஒரு இதுவும் இல்லை. துறை அமைச்சர் வந்து பார்க்குறாரு, உதவி பண்ணுறேன்னு சொன்னால் எந்த ஒரு இதுவும் பண்ணலை. இது வரைக்கும் நாங்கள் எங்களோட போட்டுக்கு கேரண்டியே இல்லை. அது என்ன புயல் அட்டாக் ஆச்சுனாக்கா அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. கடல்ல இருந்து எவ்வளவு தண்ணீர் வந்து உள்ளே வந்திருக்கு, எவ்வளோ வந்து உங்கள் குடியிருப்பு எத்தனை குடியிருப்பு இருக்கு, எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இங்கே சுமார் இங்கே வந்து 320 குடும்பங்கள் இருக்குது சார். இன்னும் 2 நாளில் மட்டும் ஒரு 50 மீட்டர் கடல் உள்ளே வந்து போச்சு சார். 2 நாளில் உள்ளே வந்து போச்சு. இங்கே யாருமே ஒரு வாரமாக தொழிலுக்கு யாரும் அரசாங்கம் கொடுத்தாலும் யாரும் தொழிலுக்கு போகலை சார். அதனால் எல்லாமே வருமானம் இன்றி தான் இருக்காங்க. தொழிலுக்கு யாரும் போக முடியாத சூழ்நிலை. நிலைமை சீரடைஞ்சாலும் எங்களால் தொழிலுக்கு போகிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் ஆகும் சார். இதெல்லாம் சரி பண்ணி போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகும் சார். இந்த குடியிருப்புக்குள்ளே வாடகைக்கு விடப்பட்ட குடியிருப்புன்னு சொல்கிறீங்க. இதே போல் இதுக்கு நேராக இருக்கக்கூடிய ஒரு 20 குடியிருப்பு மேலே இருக்கக்கூடியது. அந்த குடியிருப்பக்கூடிய மக்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க? அரசு சார்பாக வந்து இது வலியுறுத்தினாங்களா? இங்கே குடியிருப்பக்கூடிய உரிமையாளர்கள் வந்து அவங்க வந்து அப்புறப்படுத்திருக்காங்களா? சொல்லுங்கள். இங்கே குடியிருப்பில் இருந்தவங்க எல்லாமே வந்து பாதுகாப்பான இடத்துக்கு போயிருக்காங்க. இப்போ யாரும் நாங்கள் இங்கே உள்ளவங்க மட்டும் தான் இதை எங்களோட பொருளை பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக தான் நாங்கள் அந்த புயலும் மழையும் பார்க்காம இங்கே பாதுகாப்பாக இருக்கோம். நாங்களும் இப்போ விட்டு போக முடியாத சூழ்நிலை. இப்போ நாங்கள் போயிட்டு எங்களோட பொருளை யாரும் பாதுகாக்க முடியாது. அதனால தான் எந்த புயலாக இருந்தாலும் நாங்கள் பாதுகாக்க தான் இங்கே இருக்கிறோம். ஆனந்தி, நேச்சையிலேருந்து நம்ம பார்த்தோம்னா புதுச்சேரியை பொறுத்தவரை மழை வந்து பெரிய அளவில் இல்லை. ஆனால் இந்த புயல் நகர ஆரம்பித்த உடனே காற்றுடைய வேகம் வந்து இயல்பாகவே சற்று வந்து அதிகரிச்சிருக்கு. அதுவும் குறிப்பாக வந்து அதிகாலை முதல் வந்து இந்த புயலுடைய காற்றுடைய வேகம் வந்து அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, புதுச்சேரியை பொறுத்தவரை வந்து குடியிருப்புக்குள்ள வந்து தண்ணீர் வந்து கடல் நீர் பூங்கா வகையில் இருப்பதற்காக நிறைய கற்களை வந்து கொட்டப்பட்டு வருகிறது. அப்படி கொட்டப்பட்டு வரக்கூடிய கற்கள்ல அந்த கல் இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து தண்ணீர் உள்ளு போகாம இருக்கிறது. கல் கொட்டப்படாத இடங்கள்ல வந்து தண்ணீர் வந்து உள்ளே போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இடம் தான் இந்த இடம். கல் வந்து அதிகமாக வந்து கொட்டப்படலை. அந்த கொட்டப்படாத காரணமாக இந்த குடியிருப்பையும் தாண்டி தற்போது வந்து தண்ணீர் வந்து உள்ளே புகக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. எனவே இந்த மாநில அரசு அதை உரிய கவனம் செலுத்தணும் இந்த பகுதி மக்களுடைய மக்கள் சொல்றாங்க. இயல்பாகவே கிட்டத்தட்ட இந்த அவர் சொல்வது போல 320 குடியிருப்புகள் இருக்கிறது. அத்தனை குடியிருப்புகளுமே அவருடைய இயல்பாகவே மழை புயல் வரும்போது அவங்க மீனவர் குடியிருப்பு என்பதால் ஒரு தயார் நிலையில் இருப்பாங்க. ஆனால் இப்போ தண்ணீர் உள்ளே புகுந்த பிறகு அவங்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாகி இருக்கிறது. இந்த மாதிரியான பாதிப்பு இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பு மக்கள்லாம் என்ன மாதிரியான பாதிப்பை சந்திச்சு வர்றாங்க அப்படின்னு அவர் மீண்டும் சொல்றாங்க. அவங்கள்ட்ட நம்ம கேட்கலாம். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இப்போ என்ன நிலைமையில் இருக்காங்க, மாநில அரசுடைய அதிகாரிகள் வந்து பார்த்தாங்களா, அதை பற்றி கொஞ்சம் குறிப்பாக சொல்லுங்க. அதிகாரிங்க வந்து ஒரு 2 நாளுக்கு மட்டும் தான் வந்து பார்த்தாங்க. இப்போ யாரும் வந்து பார்க்கல சார். இப்போ எல்லாருமே உணவின்றி சிரமப்பட்டு தான் இருக்காங்க. குடிநீர் இல்லை, மின்சாரம் விட்டு வருது, உணவின்றி தவிக்கிறாங்க எல்லாருமே. ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அத்தியாவசிய பொருள் கிடைக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு சார்.
இந்த பகுதியை பொறுத்தவரை இயல்பாக வந்து சின்ன காலப்பட்டு பெரிய காலப்பட்டு வந்து ஓரமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் பாதிப்பை சந்திக்கக்கூடிய சூழல் இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் முன்னாடியே இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பாதிப்பும் இல்லை. அவங்க இயல்பாக எப்போ மூலம் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து கடல் நீர் உள்ளே புகுந்ததுனால இயல்பாகவே மக்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்குது. ஆனால் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அதிகாரிகள் நேரடியாக பார்க்குறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு தேவைகள் உதவி பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. மாவட்டத்தினுடைய ஆட்சியர்கிட்ட நம்ம பேசினா 208 முகாம்கள் வந்து தயார் நிலையில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை போட்டை வந்து பாதுகாப்பாகப்படுத்துறது, இந்த வீடு குடியிருப்புகள் வந்து பாதுகாப்பான முறையில் வைப்பது, அந்த கவனத்தில் வந்து அதிகமாக செலுத்தணும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க. ஆனந்தி, இப்ப கடல் நீர் வீடுகளை தொட்டு செல்லும் நிலை அங்க காணப்படுது. அதனால குடியிருப்பு வாசிகள் அச்சமடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப இன்னும் அங்க அந்த வீட்டுல இருக்கிறாங்களா மக்கள்? ஏன்னா இப்போ கடல் சீற்றம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல புயல் இன்னும் கிட்டக்க கரையை நெருங்கும் போது இன்னும் கடல் நீர் வீடுகளுக்குள்ள புகும் சூழல் தான் இருக்கும். மக்கள் இன்னும் அந்த வீட்டுல இருக்கிறாங்களா? அப்போ ஆனந்தி, இங்கே இருந்த நேற்று இந்த வீட்டில் இருந்தாங்க. அவங்கள உடனே அப்புறப்படுத்தி அவங்கள வந்து இந்த வீட்டுடைய உரிமையாளர்கள் வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. இதுக்கு நேராகவே கிட்டத்தட்ட ஒரு 20 குடியிருப்புகள் இருக்கிறது. அடுத்தடுத்த குடியிருப்புகள் வந்து அவங்க இருக்கக்கூடிய மக்களையும் அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இருப்பினும் அதில் ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் தற்போது வந்து இந்த வீடு வந்து கொஞ்சம் கரை ஓரமாக இருக்கிறதுனால மிகவும் ஒரு மோசமான நிலையிலே இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. இந்த வீடு இந்த சற்று நேரத்தில் வந்து கீழே விழக்கூடிய நிலை, அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலை இது இருக்கிறது. இதற்கு நேராக இருக்கக்கூடிய குடியிருப்புகளை மக்கள் இருக்காங்க. அவங்கள வந்து இங்கிருந்து நீங்க புறப்பட்டு செல்லுங்க அப்படின்னு அரசு அதிகாரிகள் வந்து சொல்றாங்க. இங்க இருக்க குடியிருப்பு மக்கள் சொல்றாங்க. அது பணி நடந்திருக்கு. உட்புறமா இருக்கக்கூடிய மக்கள் இயல்பாகவே கடற்கரை ஓரம் மீனவர் குடும்பம் என்பதால் இங்க வந்து மக்கள் ரொம்ப ஒரு அச்சத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதை நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருக்காங்க. அடுத்தடுத்து என்ன மாதிரியான நிகழ்வு இருக்குதுன்ற பொறுத்து தான் பார்க்க வேண்டியிருக்குது. ஆனால் நீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, கடல் சீற்றம் வந்து அதிகாலையில இருந்து ரொம்ப அதிகரிச்சிருக்கிறது. அது புயலுடைய வந்து சற்று வேகம் எடுக்க தற்போது இங்க கரை ஓரமாக இருக்கக்கூடிய அது காற்று வந்து வீசக்கூடிய அந்த வேகம் வந்து அதிகரிக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பகுதியை பொறுத்தவரை வந்து குடியிருப்பு சார்ந்திருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. அந்த குடியிருப்பு ஒரு சில குடியிருப்புகள் வந்து அப்புறப்படுத்தியிருக்காங்க. நீங்க கேட்டது போல அடுத்தடுத்த குடியிருப்புகளை வந்து அப்புறப்படுத்த பணிகளை அரசு அதிகாரிகள் செய்வாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனந்தி, இன்று பிற்பகல்ல பெஞ்சல் புயல் கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையில இன்னும் போக போக கடல் சீற்றம் இன்னும் அதிகமாக இருக்கக்கூடும். தொடர்ச்சியாக கண்காணிப்பு பணிகள்ல அதிகாரிகள் ஈடுபட்டு இருக்கிறதா நீங்க களத்திலிருந்து தகவல்களை பதிவு பண்ணியிருக்கீங்க. நன்றி ஆனந்தன்.